சார், தமிழ்நாட்டு அரசியலில் திடீர்னு வேறு மாதிரியான டைமென்ஷனில் இந்த எலெக்ஷன் நெருங்க மாறிக்கொண்டு இருக்கிறது. 2 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் இதை முடக்க பார்க்கிறார்கள்ன்ட்டு இவர்கள் 5000 கொடுத்தது, நாங்கள் வந்தால் 10,000 கொடுப்போன்ட்டு அவர் சொல்கிறது, கோர்ட் அதை ஸ்டே பண்ணியிருக்கிறது, இப்போ நிறுத்தி ஒத்தி வைத்திருக்கக்கூடியது. சசிகலா திடீர்னுட்டு ரொம்ப சத்தம் இல்லாமல் இருந்தாங்க, திடீர்னு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ஒரு கொடியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. திரு இபிஎஸ் குறித்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு சார், இங்கே ஓட் பேங்க் ஒரே மாதிரி கிடையாது சார். இது பாகமாக பிரிந்து இருக்கிறது, பொட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு தகுந்தபடி. சரியா? இது ஏதாவது ஒரு கோணத்தை ஏதாவது மாற்றுதா சார் இது? இல்லை, நான் உக்காந்த அப்புறம் இவங்க பேசுனதெல்லாம் கேட்டால் எனக்கு தலை சுற்றுது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது இவங்க கொடுக்குற திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானது தான் இன்டைரக்டாக எனக்கு நான் இன்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி திமுக அதுதான் மெயின் டாப்பிக்காக இருக்கணும். இவங்க தர இலவசங்கள், இவங்க இப்போ சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸு, அதெல்லாம் ஓட்டர்ஸ் மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓட்டர்ஸை பண்ணுமான்றதை கவருமான்றதை பார்க்கணும். அதுதான் தலைப்பாக இருந்தது, தலைப்பு. அதை ஒட்டி தான் நம்ம பேசணும். பட் நண்பர்கள் அவங்க என்ன பேசணுன்றது சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவங்க என்ன ஒன்றா பேசலாம், அவங்களுடைய ரைட்ஸை நான் மதிக்கிறேன். பட்டு இவங்க பாருங்கள், நம்ம நண்பர் ராமசுப்ரமணியம் பொருளாதார நிபுணர், அவர் திமுக இந்த காரணங்களால், அந்த இலவசம் அவங்க கொடுத்த காரணங்களால் ஆட்சிக்கு வரும் அப்படின்றார தவிர, அவர் கூட இதுக்கு ரிசோர்ஸஸ் எங்கன்னு தெரில. நீங்கள் ரிசோர்ஸஸே இல்லாத, ஏன்னா தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கடனில் தள்ளாடிட்டு இருக்குது. அவங்களோட நிதி அமைச்சரை என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு தருகின்ற நெருக்கடியால் மத்திய அரசு எங்களுக்கு வருடத்திற்கு 50,000 கோடி எங்களுக்கு தரதை தடுக்குது, அதனால் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோன்னு சொல்லி அவர் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவங்க 5 லட்ச ரூபா இவங்க கொடுத்த அந்த 5,000 ரூபாவை இவங்களும் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் காலையில் திடீர்னு கோர்ட்டு தடை பண்ணிடும். கோர்ட்டு என்ன ஆர்டர்ஸ் போடுன்னு ஜட்ஜஸோட மைண்டை ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி டிஎம்கேக்கு இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இலவசங்களை தடுப்பது, இலவசங்களை கொடுப்பது தவறுறது இப்போ கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே மறைந்த என் நண்பர் சுப்பிரமணியம் பாலாஜி ஒரு வழக்கு போட்டு, அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் சந்துரு தான் அப்பியர் ஆனார். அதை சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட்டாங்க. சதாசிவம் கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு தடுத்துட்டாங்க. ஏற்கனவே அந்த ஜட்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் சட்டமாக இருக்குது. ஒரு கேஸை ஒருத்தர் போடும்போதே ஏற்கனவே ஒரு செட்டில்டு லா இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கேஸை போடுவார், அதனால் பிஜேபி சதி பண்ணுது, பிஜேபி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொடுக்குதுன்னு சொன்னால் சாமானிய மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளே நீங்களாக பயம் ஏதோ ஒன்று நினச்சிட்டிங்க. உங்கள் பயம் விஜயா இல்லை உங்கள் பயம் எடப்பாடி பழனிசாமியான்னு தெரில. ஆனால் பொதுமக்கள்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் ஒரு நடுநிலை பார்க்குறேன்னு சொன்னால் அவங்க பயம் எதை நோக்கியே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா 0.5% ஓட்டு இருக்குது. இப்போ பிரேமலதா சேர்ந்ததே இவங்களை கொண்டாடுறாங்கன்னா அப்போ இவங்க பயம் என்னன்றது எல்லாருக்குமே புரியுது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஏது ரிசோர்ஸஸ்ன்னு கேட்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கு இது உங்களுக்கு ஏது ரிசோர்ஸஸ்ஸு. நீங்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, 10 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் இருக்குது, ஏற்கனவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? 10 லட்சம் கோடியும் தள்ளுபடி கேட்பீங்களா? இல்லை பீகாருக்கு கொடுத்தா மாதிரி ஸ்பெஷல் கிராண்ட் கொடுப்பீங்களா? அப்படி தான் கேட்கணுமே தவிர, அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதை பிஜேபி தடுத்துரும், அதனால் உங்களுக்கு நாங்கள் அதை இது பண்ணணும். கருணை திகைக்காக ஒரு குறை சொல்கிறது இருக்குது. பட் ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறது டிஎம்கே தானே சார்? மக்கள் மறந்துட்டாங்களா? இவங்க ஓசின்னு சொன்னது. துரைமுருகன் அவர்கள் சீனியர் பொலிட்டிஷியன், அவர் என்ன சொன்னார், ஆத்தாளுக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய். அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? பேசட்டும் சார், நாங்கள் சொல்லுங்கள். இல்லை இன்டர்ஃபியர் பண்ணுறேன், இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நான் நடுநிலையாளர் பேசுகிறேன். உங்கள் 2 பேரையும் தான் குறை சொல்கிறேனே தவிர நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை, ரியாலிட்டியாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யணும், நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிர்பயா ஃபண்டு நமக்கு வருது, அந்த ஃபண்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. நானே அந்த வழக்கு போட்டு இவங்க ஃபண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் திருப்பியும் வாங்கி அதை இதுக்கு மாத்திரம் தான், பெண்கள் பாதுகாப்புக்கு மாத்திரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினேன். அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ தலையாய கடமை 3 தான். இன்றைக்கி பிரச்சனையே தமிழ்நாட்டில் இப்போ இந்த இலவசங்கள் கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு சுதந்திரமாக நடமாடணும். டாஸ்மாக்னால் இவங்க தர 5,000 ரூபாயில்
அடுத்து அந்த 5000 ரூபாய் சில குடும்பத்தில் 5000 ரூபாய் மொத்தமாக டாஸ்மாக்கு போயிருக்கும், சில குடும்பத்தில் 3000 ரூபாய் போயிருக்கும். அதனால கொடுத்து என்ன பையன் நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தீங்க, அதனால வந்துட்டு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்லுங்க. 10,000 கொடுத்தா எப்படி சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? சார் அவர் என்ன கொடுக்கல சார், நீங்கள் கொடுத்தீங்க. அவர் பேச இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆமாம், நீங்கள் பேசும்போது நான் வாயே திறக்கல. எக்கச்சக்கமாக எனக்கு இருந்துச்சு அர்ஜி, பட் இருந்தாலும் வந்து நீங்கள் நண்பரை பேச விட்டுட்டு நான் பேசாத இருந்தேன். அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அன்எம்ப்ளாய்மெண்ட் அனதர் பிக் ப்ராப்ளம். அதுக்கு தான் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. 2000 ரூபாய் வெரி குட். நீங்கள் 2000 ரூபாயில் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னால் சுண்டல் கடை தான் வைக்கணும். சுண்டல் கடை கூட வைக்கிறதுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஒன்றுமே வந்து படித்த இளைஞர்களுக்கு இவங்க நெக்ஸ்ட் இப்போ டிஎம்கேக்கு போயிடுச்சா, அதிமுகவுக்கு போவோம். அது டோட்டலி இர்ரேஷனல். ஏதோ ஒன்று நீ 5000 ரூபாய் தரியா தலைவரை, நீ டபுளாக சொல்லு தலைவர், அப்புறம் பார்த்துக்கலாம், 10,000 ரூபாய் சொல்லு தலைவர்னு சொன்னால் அவர் உடனே வந்து இலவச கருணை தொகைன்றார். அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார். வந்து சரி பை ஸ்லிப் ஆஃப் த டங் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் இது பண்ணலாம், நாங்கள் வந்து 10,000 உதவித்தொகைன்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாத அவங்க வந்து பண்ணுற இமீடியட்டாக திருத்திட்டாங்க. பட் இலவசங்கள்னு கண்டிப்பாக மார்ஜினைஸ் செக்ஷன்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான நீங்கள் அவங்க கேட்குறது வந்து இலவசங்கள் கொடுத்து ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் பெனிஃபிட் ஆகுது. ஒரு சாரீ ஒரு வேஷ்டி வாங்க முடியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த 5000 ரூபாயில் ஒரு 2000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், 2000 ரூபாய்க்கு நல்ல துணிமணி எடுக்கலாம். அதை நான் தவறே சொல்லலை. கவர்மெண்ட்டுக்கு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் வந்து, ஏன்னா நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ண வேண்டியது தான். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. பட் சட்டியில் எடுத்தால் தான் சார் அகப்பையில் வரும். சட்டியில் ஒன்றுமே கிடையாது. 2 கழகங்களும் சேர்ந்துட்டு இன்றைக்கி சட்டியை காலி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவர் சொன்னது வந்து அதுதான் வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு கேட்டதுக்கு நாங்கள் வரியை உயர்த்துவோன்னவர். டேக்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது சார். டிஎம்கே வந்து எழுதி கொடுக்க முடியுமா 5 வருஷம் நாங்கள் வரியே உயர்த்த மாட்டோம் சார்? டேக்ஸை உயர்த்துவதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டில் பண்ணுறது. ஆமாம். நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துவது நாம் போட்டிருக்கக்கூடிய உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இன்றைக்கி சென்ட்ரலைஸ்டு ஆகிடுச்சு. நீங்கள் மின்சாரத்தை வாங்குவதும் என்ன விலைக்கு வாங்கணுங்கிறதும் என்ன விலை கொடுக்கணுங்கிறதும், வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு என்ன விலை கொடுக்கணுங்கிறதும் மத்திய அரசு. அது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஆமா, அது இண்டிபெண்டன்ட் பாடி, மத்திய அரசு இல்ல. இல்ல சார், ஆர்குமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஐ மே பி ராங் ஆல்சோ. ஆமா, இல்ல எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்துட்டு இந்த டாரிஃப்லாம் ஃபிக்ஸ் பண்ணது. அது அவங்க கிட்ட போய் நம்ம டாரிஃப் ஃபிக்ஸ் பண்றது தப்புன்னு சொல்லி நம்ம கேஸ் பண்ண. நீங்க இங்க பராமரிப்பு வாரியம், நீங்க சொல்லக்கூடிய விநியோக வாரியம்னு 2 தனியா டான்ஜென்ட் பிரிச்சுட்டாங்க. நீங்க அத சொல்றீங்க. ஆனா மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்துவது எல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்வது போலதான் மாநில அரசாங்கம் உயர்த்துகிறது. நான் ஒரு சிம்பிள் क्वेश्चन உங்களுக்கு கேக்குறேன். அதனால சார் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும்போது கவர்மெண்ட் என்ன செய்யும்? சிம்பிள் இது. ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுக்கு தான் வந்து ஆல்டர்னேட்டிவா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி மக்களோட வாங்கும் சக்தியே. சார், இந்த 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 எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, தேர்தல் அறிவிப்புகள், இது ஜனங்களை போய் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா கிடையாது. ஓகே, 100% கிடையாது.